அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பெண் படைப்பாளிகளின் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் புலவர் பொன்முடியார் எழுதிய பாடல்கள் குறித்து இங்கு காண இருக்கிறோம். பொன்முடியார் சங்க பெண்பார் புலவர்களில் ஒருவர். மரக்குடியில் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். அவருடைய பாடல்கள் வீரத்தை பறைசாற்றும் விதமாக இருப்பதால் அவர் மரக்குடியை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டின் ஒரு பகுதியான குட்டநாட்டின் வடக்கு பகுதியில் பொன்முடி என்ற ஊரில் பிறந்ததால் அவருடைய பெயர் பொன்முடியார் என்று இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் அரசர் எவரேனும் இவருடைய திறமையை புலமையை பாராட்டி பொன்முடி கொடுத்ததால் பொன்முடியார் என்ற பெயர் உருவாகி இருக்கலாம் என்றும் உவேசா அவர்களால் எடுத்துரைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் சங்க பெண்பார் புலவர்களுள் ஒருவரான பொன்முடியார் குறித்த பாடல்கள், அவர் எழுதிய பாடல்கள் மொத்தம் 3 பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. அவை குறித்து இங்கு நாம் காண்போம். முதல் பாடல் அனைவரும் அறிந்த ஒரு பாடல். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு வீடு எப்படி இருக்கணும், ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், ஒரு பெண்மகள் எப்படி இருக்கணும், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு பாடலாக இது காணப்படுகிறது. முழுமையாக பார்க்கும்போது இன்னொரு தளத்திலும் பெண்ணியம் சார்ந்த தளத்திலும் இப்பாடலை நாம் அணுகலாம். முதல்ல இந்த பாடலுக்கான பொருளை நாம் காண்போம். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. இந்த பொன்முடியார் குறித்து ஏற்கனவே ஒரு சில குழப்பங்கள் ஐயங்கள் சான்றோர்கள் மத்தியில் இருக்க தான் செய்து. பொன்முடியார் என்பவர் ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இன்னும் கேள்வியாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. காரணமாக சிலவற்றை நம்ம பார்க்கலாம். ஒன்று, பொன்முடியார் எழுதிய பாடல்கள் எல்லாமே ஆண் மைய சமூகத்தை, ஆண் அதிகாரத்தை, அவருடைய அதிகார நிலையை பகிர்வதாகத்தான் இங்கே இருக்கின்றது. அவர்களை தூக்கி பிடிப்பதாகத்தான் இங்கே காணப்படுகின்றது. பெண் அப்படிங்கிறவங்க அதுக்கு கீழே, அதாவது அவளுடைய பொறுப்புங்கிறது அவ்வளவுதான், வீட்டோடு தான், பிள்ளையை பெற்றுக் கொடுப்பது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறதுனால 2 விதமான நிலைப்பாடு, ஆனா பெண்ணா அப்படிங்கிற நிலைப்பாடு சிக்கல் இங்கே காணப்படுவதா நிறைய பேர் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாடல்களை பார்க்கும்போதும் அந்த சந்தேகம் நமக்கு வரலாம். ஏன்னா முதல் பாடல், இப்போ பொன்முடியார் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பாடலை நம்ம அணுகிறோம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. ஸோ ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பது என்னுடைய வேலை. தெளிவாகவே இதில் நமக்கு தெரியுது அவங்க பெண் தான் அப்படின்னு, இல்லையா? ஈன்று புறந்தருதல் அப்படின்னு இந்த வரியை வைத்து அவர்களை நாம் பெண்ணாகவே நாம் கருதினோம் என்றால், அப்போ ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுப்பது யாருடைய கடன் அப்படின்னா பெண்ணின் கடன். சரி, பெண்ணுடைய கடன் அப்போ அதோட முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு மேலே எதுவுமே இல்லையா அப்படின்னா இந்த பாடலில் அவ்வளோதான். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஸோ பிள்ளையை பெற்றுக் கொடுப்பது தாயின் கடமை அப்படின்னா, அவனை சான்றோனாக வளர்ப்பது யாருடைய கடன் அப்படின்னா தந்தையுடைய கடமை. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. ஒரு நாடு அப்படின்னாலே அது வீரம் சார்ந்தது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு பொருள். வீரம் சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நாடு பாதுகாப்பு மிகுந்த நாடாக இருக்க முடியும். அப்போ அங்கே கொல்லன் அப்படிங்கிறவன் படைக்கருவிகளை உருவாக்கி கொடுப்பவன். அந்த படைக்கருவிகளை அவன் முறையாக செய்து கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும், இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தலைவன், ஒரு அரசன், ஒரு நாட்டை ஆள்பவன் மிகச் சரியானவனாக, ஒழுக்கத்தை முன்னின்று கொடுப்பவனாக, தான் அதில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஏனால் தலைமையை பார்த்துதான் பின்னால் இருப்பவர்கள் தங்களை சரி செய்து கொள்வார்கள். ஆக ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. வேந்தன் என்று சொல்லப்படுகின்ற அரசன், தலைவன் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய, தனக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். அப்போ முதல்ல தலைவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். சரி, இத்தனை பேரும் எல்லாரும் கொடுத்துட்டாங்க இல்லையா? தாய் நல்ல பிள்ளையை கொடுத்துட்டா, அப்புறம் கொடுத்துட்டா. அடுத்து தந்தை அவனை சான்றோனா வளர்த்துட்டாரு. கொல்லன் நல்ல வேல் செஞ்சு கொடுத்துட்டாரு. நல்ல நடத்தையை, ஒழுக்கத்தை அரசன் தந்தாச்சு. அப்போ அந்த ஆண் மகனின் பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒளிருவார் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இங்கு காளை என்பது அந்த ஆண்மகன். அவனுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, கையில் இருக்கக்கூடிய அந்த ஒளிருவாள், நல்ல ஒளி வீசக்கூடிய வாள், அதை போர்க்களத்தில் நன்றாக முறுக்கி எடுத்து களிறு எரிந்து பெயர்தல். எதை அவன் கொல்லணும் அப்படின்னு சொன்னா,
யானையையே வெட்டி சாய்க்க வேண்டுமாம். அந்த அளவிற்கு அவன் வீரம் மிக்கவனாக தீரம் மிக்கவனாக இருக்க வேண்டும். நாம் கலிங்கத்து பரணியெல்லாம் பார்த்துருப்போம். 100 யானையை கொன்றவனுக்கு புகழ்ந்து பாடப்படுவதுதான் பரணிங்கிற இலக்கியம்னு பார்த்துருக்கோம் இல்லையா. தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சக வீரனை வெட்டி கொள்வது அப்படிங்கிறதையும் தாண்டி தன்னை விட பலத்தில் அதிகமான உருவத்தில் பெரியதான ஒன்றை எதிர்ப்பதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவனாக ஒரு ஆண்மகன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்த பாடலில் பொன்முடியார் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன்னு சொல்லிட்டனால பொன்முடியார் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடல். இந்த பாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க பாடிய பாடலாக தான் தெரிய வருது. இந்த பாடலில் பால் கொண்டு மடுப்பவும் உண்ணான் அகலின் செராது ஓச்சிய சிறுகோள் அஞ்சியடு உயவோடு வருந்தும் மண்ணே. சின்ன வயசில் தன்னுடைய மகன் என்ன செய்வான் அப்படிங்கிறத ஒரு தாய் பகிர்வதாக இப்பாடல் இருக்குது. தன்னுடைய குழந்தை நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பால் சோறை என்ன செய்கிறாங்களாமா அவன்கிட்ட ஊட்டுறாங்க. அவனுக்கு அது வந்து வேண்டாம் வேண்டான்னு போகும்போது பொய்யாக ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு அப்படி மிரட்டுறாங்க அடிக்கிற மாதிரி. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அதை பார்த்து பயப்படுறான். நம்ம அந்த குச்சியை பார்த்து அம்மா அடித்து விடுவார்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படக்கூடிய ஒரு குழந்தை. சிறு வயதில் அவன் அப்படி இருந்தான். அம்மா சொல்கிறாங்க இப்போ சிறு வயதில் அப்படி இருந்தான். இனியே இப்போ எப்படி இருக்கான்? புகர் நிறம் கொண்ட களிரெட்டு ஆனான் முன்னால் வீழ்ந்த உறவோர் மகனே. ஆனால் இப்போ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சின்ன குச்சி நான் மிரட்டுறேன் அம்மா என்னை பார்த்து அவன் பயந்தான். ஆனால் இப்போது புகர் நிறம் கொண்ட களிறு அப்படி தன்னுடைய அந்த முகத்தில் தும்பிக்கையிலலாம் சின்ன சின்ன புள்ளிகளை கொண்ட அந்த மிகப்பெரிய களிறு யானையை அட்டு ஆனான். அதையே அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா வீழ்த்தியவன். அப்போ எதற்கும் பயப்படாத அஞ்சாத சிங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மகன். முன்னால் வீழ்ந்த உறவோர் மகனே. அதுவும் சாதாரணமான இல்லை. அதுக்கு முந்தின தினம்தான் அவனுடைய அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னா அவனுடைய தந்தை போர்க்களத்தில் மாண்டிருக்கிறார். அதை பற்றிய ஒரு அப்பா இறந்து விட்டாரே அப்படிங்கிற துக்கத்தோடு அவன் நிற்கலை. அடுத்த நாள் போருக்கு போயிருக்கான். தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய தலைவனுக்காக போருக்கு போயிருக்கான். அங்கே போனவனும் ஒரு சோகத்தில் பின்தங்கியோ அப்படிலாம் எதுவும் ஆகலை. தன்னுடைய முழு திறமையையும் காட்டி அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா யானையையே வீழ்த்தியுள்ளான். உன்னிலன் எனினும் புண் ஒன்று அம்பு மானுளை அன்ன குடுமி தோல்மிசை கிடந்த புல் அனலோனே. இல்லை அனல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல தாடிங்கிற பொருள். அப்போ சின்னதாக குறுந்தாடின்னு சொல்கிறோம் இல்லையா. புல் அனல் அப்படிங்கிறது குறுந்தாடியை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய மகன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் போர்க்களத்தில் அந்த நாள் சின்ன குழந்தையா இருக்கும்போது சின்ன குச்சியை பார்த்து என்னையை பார்த்து பயந்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நல்ல வீரத்தோடு போர்க்களத்தில் யானையையே வீழ்த்தியவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனின் பெருமையை எடுத்து சொல்வதாக இப்பாடல் இருக்கின்றது. அடுத்த பாடல். இந்த பாடல் களம் தொட மகளிர் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு தொகுத்து வச்சுருக்காங்க. பருத்தி வேலி சீரூர் மன்னன் உளுத்து அதர் உண்ட ஓய்நடை புறவி கடல்மண்டு தோணியின் படைமுகம் போல நெய்மிதி அருந்திய கொய்சுவல் எருத்தின் தன்னடை மன்னர் தாருடை புறவி அணங்குடை முருகன் கோட்டத்து களம் தொடா மகளிரின் இகழ்ந்து நின்றவே. ஒரு போர்க்களம். அந்த களத்தில் வந்து 2 எதிர் மன்னர்கள் வந்து போர் செய்வதற்காக வராங்க. அப்போது இங்கே வந்து பெண் பாடியாதான் இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. எந்த குறிப்பும் நமக்கு இல்லை அப்படிங்கிறனால பொன்முடியார் பேரில் இருக்குது. இப்போ பொன்முடியார் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நமக்கு நிலைப்பாடு இல்லை. முதல் 2 பாடலும் பார்க்கும்போது பொன்முடியார் பெண்ணாக இருக்கலாம், பெண்ணாக தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியிட்டு அறுதியாக கூற முடிகிறது. இந்த பாடல் வந்து பொதுநிலை பாடலாகத்தான் நம்ம பார்க்கின்றோம். என்ன அப்படின்னா 2 வீரர்கள் அரசர்கள் போர்க்களத்துக்கு வராங்க. அந்த போர்க்களத்துக்கு வரும்போது தன்னுடைய நாட்டு அரசன் அவனுடைய போர்க்கள நிகழ்வு எப்படி இருக்குது, அவனை எதிர்த்து வரக்கூடிய எதிரி நாட்டு மன்னனுடைய நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத ஒரு ஒப்பீட்டு நோக்கில் வந்து இந்த பாடல் வந்து பாடுது. என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க நாட்டு மன்னனுடைய புறவி இது வந்து குதிரை மரம் அப்படிங்கிறதுக்குள்ள வருது. குதிரையுடைய நிலைப்பாட்டை சொல்வதாக வருது. அந்த குதிரையில் உட்காந்துட்டு போயிருக்கான் மன்னன் போர்க்களத்துக்கு. அந்த குதிரை எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா பருத்தி வேலி சீரூர் மன்னன். இந்த மன்னன் எந்த மாதிரியான நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா பருத்தி காடுகள் நிரம்பிய நாட்டை சேர்ந்தவன். அந்த பருத்தி காடுகளை சுற்றி என்னவும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உளுந்தெல்லாம் நிறைய விதைச்சி வச்சுருக்காங்க. அந்த உளுந்து சக்கைகளையும் அந்த உளுந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, உளுத்து அதர் உண்ட அந்த உளுந்து சக்கைகளை உண்ட குதிரையானது
பொதுவாகவே நாம் என்ன சொல்லுவோம்னா உளுந்து வந்து உடலுக்கு பலம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. அந்த உடல் பலம் வந்து அதிகமாக இருக்கும் உளுந்து எடுக்கும்போது. அதனால தான் அனுமனுக்கு கூட அவங்களுடைய அம்மா வந்து ஒரே ஒரு உளுந்த வடை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு விட்டு தான் அவர் வந்து மலையையே தாண்டி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அது அந்த அளவுக்கு உடலுக்கு வந்து நல்ல வலிமையை தரக்கூடியது அப்படின்னு. இப்போ இந்த புறவின்னு சொல்லக்கூடிய அந்த குதிரையை என்ன செய்யுதுன்னா அந்த உளுந்து சக்கையை உண்டதுனால அது மிகுந்த ஆற்றல் உடையதாக பலம் பொருந்தியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எதிரி நாட்டு மன்னன் இருப்பான் இல்லையா, அவனுடைய குதிரை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நெய் மிதி அருந்திய கொய்சுவல் ஏர்த்தின் தன்னடை மன்னர். அது ரொம்ப மெதுவாக தான் நடந்து வருது, ரொம்ப தன்மையாக மெதுவாக நடந்து வருது. அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னால் அது உண்ட உணவு அது எதை சாப்பிட்ருக்குன்னா நெய் மிதி அருந்திய நெய் கலக்கப்பட்ட சோற்றை உணவை உண்டதாக இருக்குது. இப்போ பொதுவாகவே நெய் சோறு அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தக்கூடியது. அப்படி ரொம்ப அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உற்சாக நிலையில் நம்மக்கிட்ட இருக்காது. கொஞ்சம் அப்படியே நம்ம தூக்க கழகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அறிவை கொஞ்சம் அப்படியே மட்டுப்படுத்தக்கூடியது. அந்த உணவை உண்டதால் அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மெதுவாக நடந்து வருது. போர்க்களத்துக்கு வரக்கூடிய குதிரை எப்படி இருக்கணும், நல்ல நிமிர்ந்த நன்னடையோடு வரணும் இல்லையா, ஒரு வீரமிக்கதாக பாய்ந்து வரணும் இல்லையா. ஆனால் இவனுடைய குதிரையானது நெய் சோற்றை உண்டதால் அந்த புத்தி மயக்கம் கொண்டு மெதுவாக நடந்து வருகின்றதாம். தாருடை புறவி அது எப்படி இருக்குன்னா நல்ல மாலையெல்லாம் அணிந்து அதெல்லாம் போர்க்களத்துக்கு அப்படி தெளிவாக வந்திருக்கு. ஆனால் அது உண்ட உணவின் காரணமாக அதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஓமை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அந்த கால சமூக ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அணங்குடை முருகன் கோட்டத்து களம் தொடா மகளிரின் இகந்து நின்றவே. இந்த களம் தொடா மகளிரும் இந்த பெண்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய அந்த இரத்தப்போக்கின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் பூப்பு எய்தும் நாள்னு சொல்கிறோம் இல்லையா, பூப்பு நாள். அந்த பூப்பு நாட்களில் அந்த பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சமையல் கட்டுக்குள்ளே போகாமல் இருந்த ஒரு நிலைப்பாடை வந்து அப்போ இருந்திருக்குது. களம் தொடா மகளிர்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே நம்ம பார்க்கலாம். இன்னும் சில சமூக இனக்குழு மக்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. இப்போ அதிகம் பெரும்பாலும் அதான் இல்லாத சூழல் சிலர்கிட்ட இருக்குது. அந்த காலத்து சங்க காலத்து மக்கள் அந்த பொன்முடியார் காலத்து பெண்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா களம் தொடா மகளிராக அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் சமையலறை பக்கம் சென்று அந்த தங்களுடைய வேலையை செய்யாதவர்களாக இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு வழக்கமும் என்ன இருந்திருக்குன்னா அணங்குடை முருகன், அணங்குனா தெய்வம் ஏறிய அந்த முருகனுடைய கோயில், அந்த கோயிலுக்குள்ளேயும் உள்ள சென்று வழிபடாதவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த பூப்பு நாளில் அவங்க சமையலறை பக்கமும் போகலை, கோயிலுக்கு உள்ளேயும் போகாமல் வெளியவே நின்று அந்த முருகனை வந்து வணங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னு. அது மாதிரி இந்த எதிரி நாட்டு மன்னனுடைய குதிரைகள் நெய்சோறு உண்டதால் புத்தி மயங்கி போர்க்களத்துக்கு வரக்கூடிய தன்மை இல்லாமல் போர்க்களத்துக்குள்ளேயே போகாமல் தயங்கி வெளியவே என்ன செஞ்சதா நின்றதாக இந்த பாடல் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. ஆக முதல் 2 பாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் மைய சமூகத்தை வெளிக்காட்டுவதாக அந்த பாடல் 2மே இருக்கின்றது. ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அவளுடைய நிலைப்பாடுங்கிறது குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான். 2வது பாட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பால் கொண்டு மடுப்பும் அவளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தையை பேணி வளர்ப்பது, அவ்வளவுதான் அப்படின்னு. ஏன்னா அதில் அந்த ஒரு 5வது வரியில் முன்னாள் வீழ்ந்த உறவோர் மகனே அப்படின்னு. அப்போ இதுக்கு முந்தின நாள் தான் அவங்க அப்பாவும் இறந்தாரு அப்படின்னு சொல்லும்போது ஆண் அப்படின்னாலே அவனுடைய வீரம் அப்படிங்கிறதான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கேயும் ஆண்மைய சமூகத்தை தான் உயர்த்தி பேசியிருக்காங்க. இந்த பருத்தி வேலி சீரூர் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு குதிரை, அந்த குதிரையோட நிலைப்பாடு அதை சொல்லிட்டு அதே நேரத்தில் அந்த கால சமூகத்தில் பெண்களுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு, பூப்பெய்திய பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு, கோயிலுக்குள்ளே போகலை, அதே மாதிரி சமையல் அறைக்குள்ளேயும் அவங்க போகலை அப்படிங்கிற செய்தியையும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 3 பாடல்கள் வழியாக பொன்முடியார் காலத்து ஒரு பெண்மைய சமூகம் ஆண்மைய சமூகம் பெண்களின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.